ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இப்போ வந்து ஹிந்தி வெப் சீரிஸோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி பார்ட் 1 போட்டாச்சு. இது பார்ட் 2. பார்ட் 1 பார்த்தா மட்டுமே தான் பார்ட் 2 புரியும். அதனால கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்ட் 1ஓட லிங்க் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள். படத்தோட ஸ்டார்டிங்ஸில் ஹீரோவோட சின்ன வயசை காட்டுறாங்க. சின்ன வயசில் ஹீரோட அம்மா ஹீரோக்கு சாப்பாடை விட்டுட்டு இருக்காங்க. இப்படி நல்லபடியாக தாங்க ஹீரோட வாழ்க்கை போயிட்டு இருந்திருக்கு. திடீர்னு ஒரு நாள் ஹீரோட அம்மா இறந்து போயிடுறாங்க. ஹீரோட அப்பா தான் ஹீரோவை பார்த்துக்கிறாரு. ஆனால் ஹீரோட அப்பா வந்து ஊரில் வந்து பணத்தை எல்லாம் வாங்கி ஏமாற்றிக்கிட்டு அந்த ஊரை விட்டு ஓடுற ஒரு மாதிரியான ஏமாத்து தொழிலை தான் பண்ணிகிட்டு இருக்காரு. ஒரு ஊரில் போய் தங்குறது, அங்கே கடன் வாங்குறது, பணம்லாம் கொஞ்சம் சேர்ந்ததுக்கப்புறம் அந்த ஊரில் இடமே தெரியாத மாதிரி காலி பண்ணிட்டு போகிறது, இந்த தொழிலை தான் அவர் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்படியே ஊரை விட்டு ஊர் வந்து எஸ்கேப் ஆகி போய்கிட்டே இருக்காங்க. இப்படி ஒரு நாள் ட்ரெயினில் போயிட்டு இருக்கப்ப ஹீரோ வந்து நல்லா தூங்கிட்டு இருப்பாரு. ஹீரோட அப்பா என்ன பண்ணுறாரு, அந்த சின்ன பையனை எப்படி தான் அவருக்கு விட்டுட்டு போக மனசு வந்துச்சுன்னு தெரிலங்க. அப்படியே ட்ரெயினில் விட்டுட்டு இறங்கிடுறாரு. ஹீரோவோ குட்டி பையனாக இருக்குது. ஹீரோவோ எழுந்திரிச்சு அப்பா அப்பான்னு தேடி தேடி பார்க்குறான். அப்பாவை காணோன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஷனில் இறங்கி அப்பா எப்படியாவது வருவாருன்னு சொல்லி காத்துக்கிட்டு உட்காந்துருக்கான். சும்மா உட்காந்துருக்காம சும்மா டிராயிங் பண்ணிகிட்டு இருக்கான். இந்த டிராயிங்கெல்லாம் பார்த்த நிறையா பொதுமக்கள் காசு போடுறாங்க. அந்த காசை வச்சு இவன் பசி ஆற்றிக்கிறான். அப்படியே சீனை கட் பண்ணால் குட்டி பையனாக இருக்க நம்ம ஹீரோவுக்கு அவரோட ஃப்ரெண்டு அந்த இடத்துல தாங்க இன்ட்ரடியூஸ் ஆகுறாரு. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, எபிசோட் 1ல் பார்த்துருப்போம். ஸோ இங்கே தான் அவங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ஹீரோட ஃப்ரெண்டுமே அம்மா அப்பா இல்லாமல் இங்கே தான் பிளாட்ஃபார்ம்லேயே இருந்திருப்பார். அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஹீரோ வந்து டிராயிங் பண்ணுவார், ஹீரோட ஃப்ரெண்டு போய் எல்லார்ட்டையும் காசு கலெக்ட் பண்ணுவார். இப்படியே தான் இவங்க போக்கிட்டு இருக்காங்க. வர வருமானத்தில் 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இப்படி இருக்கப்போ தான் திடீர்னு ஒரு நாள் ஹீரோவோட தாத்தா யதார்த்தமாக ஸ்டேஷனுக்கு வரப்போ ஹீரோவை பார்த்து அடையாளம் கண்டுபிடிச்சிடுறாரு. நீ வாப்பா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூப்பிடுறப்ப, தாத்தா எனக்கு இங்கே ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிருக்கான், அவனுக்கும் அம்மா அப்பா இல்லை, அவனே அழைச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் ஹீரோவோட தாத்தா வீட்டுக்கு போயிருப்பாங்க. காந்தி பத்திரிகையிலே சின்ன வயசுலேருந்து வளர்ந்துருப்பாங்க. ஸ்கூல் கூட தாத்தா தான் படிக்க வச்சிருப்பாரு. சரி, இப்போ ஃப்ளாஷ்பேக்கை விட்டுட்டு அப்படியே ப்ரெசென்ட்க்கு வரல. இப்போ ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணு மெயின் லீடு, அதனால நான் உங்களை ஹீரோயினே சொல்லிக்கிறேன். இவங்க வந்து மினிஸ்டர் அப்புறம் பெரிய ஆளுங்கள்லாம் இருக்க இடத்துல ஒரு மீட்டிங் மாதிரி பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. எதை பற்றி பேசுகிறாங்கன்னா, இவங்க புதுசாக ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது டூப்ளிகேட் நோட்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு டெக்னாலஜி மிகுந்த, அதாவது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எவ்வளோ மைன்யூட்டாக நோட் அடிச்சிருந்தாலும் இந்த மிஷின் சூப்பராக கண்டுபிடிச்சிடும்னு சொல்லிட்டு அந்த மிஷினை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம விஜய் சேதுபதியும் வந்திருக்காரு. மீட்டிங் முடிஞ்சோடனே மினிஸ்டரை மீட் பண்ணி பேசுகிறதுக்காக. மீட்டிங் முடிஞ்சோடனே விஜய் சேதுபதி மினிஸ்டர்கிட்ட பேசுகிறாரு. இந்த மாதிரி வில்லனை பிடிக்க எனக்கு ஒரு டீம் அரேஞ்ச் பண்ணி கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கு மினிஸ்டர் அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை, நான் மேலே இடத்துல எல்லாம் பர்மிஷன் வாங்கணும், அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு கண்டுக்காமல் போயிடுறாரு. இங்கே அப்படியே சீனை கட் பண்ணால் ஹீரோவையும் ஃப்ரெண்டையும் காட்டுறாங்க. ஸோ இவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு நோட் அடித்து ஒரு கடையிலையுமே கொடுத்து சில்லறையெல்லாம் மாற்றிட்டு வந்துட்டாங்களே, அந்த சந்தோஷத்தை வந்து சுனில்கிட்டையும் சுனிலோட தாத்தா கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. சுனிலோட தாத்தாவும் நோட்டை வாங்கி பார்த்துட்டு, பெரிய ஆளுங்க தான்டா அப்படியே அடிச்சிருக்கீங்கன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எப்போதுமே டூப்ளிகேட் நோட்டு உங்கள் கையில் இருக்கக்கூடாது, ஒரிஜினல் தான் இருக்கணும், அப்போ தான் நம்ம போலீஸ்கிட்ட மாட்டினா கூட ஈஸியாக தப்பிச்சிடலான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சுனில் வந்து ஒரு கான்ட்ராக்டரையும் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாரு. ஸோ அவங்கக்கிட்ட டீல் பேசுகிறதுக்காக ஹீரோவும் ஃப்ரெண்டும் அங்கே போய் பார்க்குறாங்க. இவங்க ஏற்கனவே ஒரு நோட்டை அடிச்சிருப்பாங்களே, அதை காமிச்சிட்டு இதோட தரத்தை பாருங்கள், உங்களாலே இது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்னு கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசுகிறாங்க. அவரும் ஸ்டார்டிங்கில் பார்த்துட்டு சரி நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி டீலுக்கு ஒத்துக்கிறாரு. எவ்வளோ சார்னு கேட்குறப்ப அவர் 10 கோடிங்கிறாரு. இதை கேட்டு ஹீரோவும் ஃப்ரெண்டும் மறண்டு போயிடுறாங்க. அவ்வளோ மெட்டீரியல் இல்லை, இருந்தாலும் ஒத்துக்கிறாங்க. அப்புறம் ஒரு நோட்டுக்கு 150 ரூபா அப்படின்னு பேசிக்கிறாங்க. சரின்னு டீல் ஓகேன்னு வந்துடுறாங்க. இங்கே அப்படியே சீனை கட் பண்ணால் விஜய் சேதுபதியை காட்டுறாங்க. விஜய் சேதுபதிக்கு அவரோட ஒய்ஃப்க்கும் பிரச்சனை போயிட்டுருக்கு. அந்த சுகத்தில் இருக்கப்போ யதார்த்தமாக டிவியில் மினிஸ்டரை பார்க்குறாரு. சரி மினிஸ்டருக்கு ஃபோனை போடுவோமேன்னு சொல்லி ஃபோனை போட்டால் மினிஸ்டர் ஃபோனே எடுக்க மாட்டாரு. உன்னை எப்படி எடுக்க வைக்கிறான் பாருன்னு சொல்லிட்டு மினிஸ்டரோட ப்ரைவேட் பிக்சர்ஸ்லாம் கொஞ்சம் விஜய் சேதுபதிகிட்ட இருக்கும், அதெல்லாம் வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்றாரு. அதை பார்த்தோன்னே மினிஸ்டர் பதட்டத்தோட மறுபடியும் ஃபோன் அடித்து, என்னடா இதை நீ இன்னும் டெலிட் பண்ணாமல் தான் வச்சுருக்கியான்னு சொல்லி பேசுகிறாரு. ஆமாம், நான் உங்கள்கிட்ட வந்து காலைல வில்லனை பிடிக்கிறதுக்காக ஒரு டீம் வேணும்னு சொல்லி பேசினப்ப நீங்கள் அதெல்லாம் பர்மிஷன் வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும், நீங்கள் இந்த ஃபோட்டோஸ்லாம் என்கிட்ட தான் இருக்குது, நெட்டில் அப்லோட் பண்ணனா அவ்வளோதாங்கிற மாதிரி மிரட்டுற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. இங்கே அப்படியே சீனை கட் பண்ணால் ஹீரோவை காட்டுறாங்க. ஸோ ஹீரோவுக்கு இப்போ பெரிய டீல் வந்திருக்கு. அவ்வளோ டீலை வந்து குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே கொடுக்கணும்னா மிஷின் இல்லை, மெட்டீரியல் இல்லை. ஸோ அதை பற்றிலாம் சித்தப்பா கிட்ட கேட்குறாங்க. சித்தப்பா இந்த மிஷினில் வந்து எவ்வளோ பிரிண்ட் அடிக்க முடியும் அப்படிலாம் ரொம்ப டீட்டெயிலாக கேட்கவும், ஆமாம் நீ பிரிண்டிங்கை பற்றி எப்போதும் கேட்க மாட்டேன், இன்றைக்கி இவ்வளோ கேட்குறேன்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு சித்தப்பா பார்க்குறப்ப ஒரு நோட்டை இவங்க பிரிண்ட் பண்ணதை பார்த்துடுறாரு. என்னடா இது என்னடா கெட்ட பழக்கம்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கப்ப, இல்லை சித்தப்பா நம்ம காந்தி பத்திரிகையை காப்பாற்றுறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறோம், நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு சித்தப்பா, இது ஒரு பெரிய டீல் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஏற்கனவே அடித்த ஒரு நோட்டை காட்டுறாங்க. அதை பார்த்து மிரண்டு போயிடுறாரு சித்தப்பா. இது டூப்ளிகேட்டாடா, என்னால் நம்பவே முடியலடா,
அச்சசல் ஒரிஜினல் மாதிரியே இருக்குடான்னு சொல்லி ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதை நான் வேணா உனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன், நீ என் ஹோட்டலுக்கு வாயேன் என் கூடன்னு சொல்லிட்டு சித்தப்பா அழைச்சிட்டு ஹீரோ ஹோட்டலில் போய் சாப்பாடுலாம் ஆர்டர் பண்ணுறாரு. ஸோ பில் வந்தோடனே ஹீரோ அடித்த அந்த நோட்டை தான் கொடுக்குறாரு. சித்தப்பாவுக்கு இங்கே பயம் அள்ளுது, ஐயோ கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு சொல்லிட்டு. ஆனால் மிஷினில் கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ மைன்யூட்டாக அடிச்சிருக்காரு. இருந்தாலும் சித்தப்பா மிரண்டு போயிடுறாரு. ஸோ இப்போ டீலுக்கு இவருமே ஒத்துக்கிறாரு. ஸோ இப்போ என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் லிஸ்ட்டு போடுறாரு. இதெல்லாம் நம்மளுக்கு வாங்கணும்னாலே காசு தேவைப்படும்டான்னு சொன்னோன்னே ஹீரோக்கும் ஹீரோ ஃப்ரெண்டுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. இவங்க ஆல்ரெடி யாருக்கு இன்னும் கடன் கொடுக்கணுமோ அவங்கக்கிட்டே அவங்க கடன்லாம் அடைக்கணும்னா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காசு தேவைப்படும், நீங்கள் நம்பி கொடுங்கன்னு சொல்லி கேட்கவும், என்னடா எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, எங்ககிட்டே கடன் வாங்கிட்டு எங்கள் கடனை அடைக்கிறதுக்கு திரும்ப எங்ககிட்டே கடன் கேட்குறியடான்னு கேட்குறப்ப, இல்லை சார் எங்களை நம்பி கொடுங்க, நீங்கள் சொன்ன அந்த 1 மாதத்தில் கண்டிப்பாக வந்து கொடுத்துருவோன்னு கேட்கவும், சரின்னு மறுபடியும் கடனை கொடுக்குறாங்க. அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணால் ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு அவங்க அம்மா தான் ஃபோன் அடித்து பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னடி ஊருக்கே வரமாட்டுற, மாப்பிள்ளை பார்த்தாலும் வேணாங்கிற, வயசு ஏறிக்கிட்டே போகுது, எப்போ தாண்டி கல்யாணத்தை பண்ணிப்ப, நான் உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து வச்சுருக்கேன், அவனை ஞாயிற்றுக்கிழமை போய் மீட் பண்ணுங்கிற மாதிரி பிளேடு போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினோ சரிம்மா வைமா நான் பிஸியாக இருக்கேன்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. இங்கே அப்படியே சீனை கட் பண்ணால் ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ வந்து தாத்தா கிட்ட ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காரு. எதுக்காக தாத்தா கிட்ட இங்கே பேச்சு கொடுத்துட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, தாத்தா வந்து கிராந்தி பத்திரிக்கைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி தான் அங்கே பேச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அங்கே கிராந்தி பத்திரிக்கையில் ஹீரோட ஃப்ரெண்டும் அவங்க சித்தப்பாவும் சேர்ந்து இந்த நோட்டு அடிக்கிறதுக்கான தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் சரி, மிஷின்ஸையும் சரி வாங்கி எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் விஜய் சேதுபதியை காட்டுறாங்க. விஜய் சேதுபதி மினிஸ்டரை பார்க்குறதுக்காக தான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ மினிஸ்டரை போய் பார்த்தோன்னா மினிஸ்டர் பயங்கர கோவத்தில் இருக்கார். எதுக்குடா அந்த நியூட் பிக்சரை எனக்கு அனுப்பி என்னை மிரட்டுற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தேன்னு கேட்குறப்ப விஜய் சேதுபதியும் இப்போ பம்மி பேசுகிறாரு. சார் நான் இப்போ போதையில் இருந்தனால ஏதாவது தெரியாமல் பண்ணியிருப்பேன் சார், எது பண்ணியிருந்தாலும் மன்னிச்சிருங்க, எனக்கு சீக்கிரம் அந்த மீட்டிங் அந்த டீமை மட்டும் ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் சார்னு சொல்லிட்டு நல்ல விதமாக பேசிட்டு போகிறாரு. சரி உன்ட்ட நான் மாட்டிக்கிட்டேன், நீ பண்ணுறது சொல்கிறதெல்லாம் செஞ்சு தானே ஆகணும், அது எலெக்ஷன் டைம் வேறுன்னு சொல்லிட்டு மினிஸ்டரும் சரி பார்க்குறேன்னு சொல்கிறாரு. இங்கே அப்படியே சீனை கட் பண்ணி மறுபடியும் ஹீரோ என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். ஸோ நோட்டு அடிக்கிறதுக்கு இப்போ உங்களுக்கு தேவையான பேப்பர் மெட்டீரியல் வேணும். பேப்பருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இது கடையில் போய் கேட்டாலும் பேப்பர் ஃபேக்ட்ரியில் கேட்டாலும் கண்டிப்பாக அந்த ப்ரூஃப் இந்த ப்ரூஃப்னு கேட்பாங்க, கிடைக்காது. அதனால் ஹீரோவும் ஹீரோ ஃப்ரெண்டு என்ன முடிவெடுக்கிறாங்கன்னா, நம்ம நோட் அடிக்க தேவையான பேப்பரை நம்ம திருடிடலாம் பேப்பர் ஃபேக்ட்ரிக்கு போயின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. இதுக்கு ஹெல்ப்புக்கு சுனிலை கூப்பிடுறாங்க. உனக்கு தெரிஞ்ச லோக்கல் ரவுடிஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வாடா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வராங்க. ஸோ இவங்க எதிர்பார்த்து போனது அந்த பேப்பர் ஃபேக்ட்ரியில் நைட்டு எப்படி 2 வாட்ச்மேன் தான் இருப்பாங்கன்னு நினச்சி போனாங்க. அன்னைக்குன்னு பார்த்து ஐபிஎல் மேட்ச் நடக்கிறனால அந்த சுற்றி இருக்க செக்யூரிட்டிஸ் எல்லாருமே வந்து அந்த பேப்பர் ஃபேக்ட்ரியில் இருக்க அந்த ஒரு டிவியில் தான் எல்லாம் சேர்ந்து ஐபிஎல் மேட்ச் பார்த்துக்கிட்டு இருக்கனால இவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக போச்சு. சரி எதாக இருந்தாலும் சமாளித்து பார்த்துருவோன்னு சொல்லிட்டு சுனிலோட ஆள் கொஞ்சம் அழைச்சிட்டு வந்தார் இல்லையா, அவங்கள வச்சு எல்லா செக்யூரிட்டியுமே கைதி மாதிரி அடித்து வச்சுட்டு இவங்க ஃபேக்ட்ரிக்குள்ளே போகிறாங்க. போய் இவங்க குறிப்பிட்ட இப்போ வந்து அந்த நோட்டு அடிக்க வந்து ஒரு குறிப்பிட்ட அளவான சைஸில் இருக்க பேப்பர் தான் தேவைப்படும். ஸோ அதை மட்டும் எடுத்தோம்னா நம்மளோட நோக்கம் கண்டிப்பாக தெரிஞ்சிடும்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுறாரு, எல்லா விதமான பேப்பர்லேருந்து ஒரு பண்டல் எடுத்து போட்டுக்கிட்டு லாரியில் ஏற்றிக்கிட்டு எஸ்கேப் ஆயிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன, ஹீரோக்கு தேவையான எல்லாமே கிடச்சிருச்சு. ஸோ அவரோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு. நைட்டு ஃபுல்லாக அவங்களால எவ்வளோ அடிக்க முடியுமோ அவ்வளோ அடிச்சிடுறாங்க. ஸோ எல்லாத்தையும் உலர வைக்கிறதுக்காக ஏர் ட்ரையர்லாம் கூட நிறையா மிஷின்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க. ஸோ குறிப்பிட்ட அமௌண்ட்டை அடிச்சுட்டு கொண்டு போய் கொடுத்துட்றாங்க. அவரும் பார்த்துட்டு அதுக்கான ரெடி காஷை வந்து ஹீரோக்கிட்டையும் கொடுத்துட்றாங்க. இது மட்டும் இல்லாமல் இப்போ ஹீரோக்கு ஒரு பெரிய டீல் வேறு வந்திருக்கு. ஃபஸ்ட்டு 10 கோடி சொன்னாரா, இப்போ வந்து 50 கோடி 100 கோடின்னு சொல்லிட்டு டீல் பேசிக்கிட்டே போகிறாரு. ஹீரோவுமே ஒத்துக்கிறாரு, பயங்கர ஜாலி. ஸோ இப்போ அடுத்ததாக சித்தப்பா வந்து என்னடா ஏதோ ஒரு தடவை தப்பு பண்ணுறேன்னு சொன்னால் இப்போ என்னடா மறுபடியும் டீல்னு சொல்லி வந்து பேசிக்கிட்டு இருக்க, தப்புடான்னு சொல்கிறாரு. சித்தப்பா இதெல்லாம் எதுக்காக, நம்ம கிராந்தி பத்திரிக்கையை மீட்கிறதுக்காகன்னு சொல்லிட்டு ஹீரோ சித்தப்பாவையும் சமாதானப்படுத்தி ஒத்துக்க வச்சுட்டு ஸோ அந்த குறிப்பிட்ட அமௌண்ட்டையும் மறுபடியும் அடிச்சிடுறாங்க. அதையும் கொடுத்து ஒரு காசு வாங்கிட்டு வந்துடுறாங்க. கடனை அடைக்கிற அளவுக்கு காசு கிடச்சிடுது. அதனால் எல்லா கடனையும் வட்டி முதல்மா கொடுத்தோன்னா கடன் கொடுத்தவரே ஷாக் ஆகிடுறாரு. எப்படி இவங்க 1 மாதத்தில் இவ்வளோ பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு, சரி என்னமோ நம்ம பணம் வந்தால் சரின்னு சொல்லிட்டு பத்திரத்தை கொடுத்துட்றாங்க. ஸோ பத்திரத்தை ரொம்ப ஹாப்பியாக வாங்கிட்டு வந்து தாத்தா கிட்ட சப்மிட் பண்ணுறாங்க. தாத்தாவுக்கும் பயங்கர சந்தோஷம். இருந்தாலும் இவ்வளோ காசு ஏதுரா உனக்குன்னு கேட்குறப்ப ஹீரோவாக என்னோட டிராயிங்கை விற்று அதை பண்ணேன், இங்கே கடன் வாங்கினேன், அது பண்ணேன்னு சொல்லி ஏதோ சமாளித்து பேசிடுறாரு. இருந்தாலும் தாத்தாக்கு லைட்டாக ஒரு சின்ன சந்தேகம், இவ்வளோ பணம் எப்படி வந்திருக்கும்னு சொல்லிட்டு, சரி என்னமோ ஆனால் எது பண்ணாலும் நேர்வழியில் தாண்டா பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோக்கு அட்வைஸ் பண்ணிவிட்டு நிம்மதியாக இருக்கார் தாத்தா.
ஸோ ஹீரோட்ட தான் இப்போ எக்கச்சக்கமாக நிறைய பணம் இருக்குது இல்லையா, அதனால் ஹீரோ அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு டின்னருக்கு அழைச்சிட்டு வந்திருக்காங்க. ஸோ நல்ல ஃபுட்டெல்லாம் வாங்கி சாப்பிட்றாங்க. இந்த தடவை வந்து ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டு தான் காசு கொடுக்கறதுக்காக கார்டு எடுக்கிறாங்க. ஆனால் ஹீரோ ஏன் என்கிட்ட காசு இல்லையா, நான் கொடுக்க மாட்டேனான்னு சொல்லிட்டு கோவத்தோட அவர் வந்து பில் பே பண்ணுறாரு. அது எந்த காசை பே பண்ணுறாருன்னா நம்ம ஹீரோ அடித்த நோட்டை தான் பே பண்ணிட்டு வராரு. ஹீரோவும் கேர்ள் ஃப்ரெண்டும் சாப்பிட்டுட்டு வெளில போகிற நேரத்தில் கரெக்டாக ஹீரோயின் வராங்க. ஹீரோயின் யார் கூட வந்திருக்காங்கன்னா, அவங்க அம்மா ஹீரோயினுக்காக ஒரு மாப்பிள்ளை பார்த்துருப்பாங்க. அந்த மாப்பிள்ளையோட தான் இங்கே வந்திருக்காங்க. ஸோ 2 பேரும் சாப்பிட்டுட்டே பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு மேரேஜில் சுத்தரா இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதையுமே அவர்கிட்ட சொல்லிடுறாங்க. இங்கே பாருங்கள், எங்கள் அம்மா சொன்னாங்கன்னு தான் நான் உங்களை பார்க்க வந்தேன். எனக்கு சுத்தரா மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நீங்கள் சாப்பிட்டதுக்கு நீங்கள் பில் கொடுத்துருங்க, நான் சாப்பிட்டதுக்கு நான் பில் கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் பில்லை வச்சிடுறாங்க. ஸோ வெயிட்டரும் பில்லெல்லாம் எடுத்து பேலன்ஸ் அமௌண்ட்டை கொண்டு வந்து வைக்கிறாரு. பேலன்ஸ் அமௌண்ட்டு எந்த அமௌண்ட்டுனா நம்ம ஹீரோ கொடுத்துட்டு போனாரே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, அந்த காசை கொண்டு வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஹீரோயினும் இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் வேலை பார்க்குறாங்க. அவங்க தொட்டு பார்த்து ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. மிஷினை விட இவங்களுக்கு நிறைய பர்ஃபெக்ஷன் தெரியும். ஸோ இந்த 500 நோட்டை உங்களுக்கு யார் கொடுத்தது, உங்கள்கிட்ட இருக்க 500 நோட்டெலாம் காட்டுங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கி செக் பண்ணுறாங்க. ஹீரோயின் கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறாங்க இதை வந்து டூப்ளிகேட் நோட்டுன்னு சொல்லிட்டு. அப்படியே சீனை கட் பண்ணால் விஜய் சேதுபதியை காட்டுறாங்க. விஜய் சேதுபதி ஹோட்டலில் நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நியூஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, பேப்பர் ஃபேக்ட்ரியில் நிறையா பேப்பர் திருட்டு போயிடுச்சுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்த விஜய் சேதுபதியை பேப்பரை எதுக்காக திருடி இருப்பாங்கன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கப்போ மினிஸ்டர்கிட்டேருந்து கால் வந்துடுது. இப்போ நீ ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்து எனக்கு ஒரு டீமை கொடுங்க, வில்லன் டீமை பிடிக்குன்னு சொல்லிட்டு உனக்கான டீம் வந்து கிடச்சிருச்சு. இப்போ அப்ரூவல் வாங்கிட்டேன். நீ எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் நல்லா பெஸ்ட்டாக இருக்க ஆளுங்களை நீயே செலக்ட் பண்ணி டீமை உருவாக்கிக்கன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோக்குமே பயங்கர, அதாவது விஜய் சேதுபதிக்குமே பயங்கர சந்தோஷம். ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் இருக்க பெஸ்ட் ஆளுங்களெல்லாம் திரட்டி நம்ம ஒரு டீமாக ஃபார்ம் ஆகணும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. இங்கே அப்படியே சீனை கட் பண்ணால் ஹீரோ ஃப்ரெண்டு சித்தப்பான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இவங்களோட மெயின் கோல் என்னவா இருந்துச்சுன்னா, இந்த கிராந்தி பத்திரிக்கையை மீட்கணும். அதை மீட்டாச்சு. ஸோ இதோட இந்த தப்பை நிறுத்திடலான்னு சொல்லி சித்தப்பா பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் ஹீரோக்கும் ஹீரோ ஃப்ரெண்டுக்கும் இது மேலே ஆசை அதிகமாகிருச்சு. ஸோ அடுத்தடுத்த டீல் பண்ணலாமேன்னு தான் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே அப்படியே சீனை கட் பண்ணால் ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் இந்த 500 நோட்டை எப்படி தயாரிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கூட ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க, அவங்க கூட பேசி ரிசர்ச்லாம் பண்ணுறப்ப தான் இதை கண்டுபிடிக்கிறாங்க. இது ஒரு சாண்ட்விச் நோட்டு, டிசைன்ஸ்லாம் பக்காவாக இருக்குது, ஆனால் குவாலிட்டி சுமாராக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கு. டிசைன்ஸ்லாம் பயங்கர பக்காவாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு ஆர்டிஸ்ட்டாக தான் இருக்கணும். ஆனால் அந்த குவாலிட்டி ஆகட்டும் அது எதுவுமே ரொம்ப காஸ்ட்லியாக இல்லை, சுமாராக தான் இருக்குது. இப்படி ஹீரோயின் கண்டுபிடிக்கிறதோட எபிசோட் 2 முடியுது. நாளைக்கு எபிசோட் 3 பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.